இந்த பச்சரிசி மாவு ஏன் போடுறேன்னா அதில் போடையில் அது எண்ணெய் குடிக்காது, அதுக்காக அந்த பச்சரிசி மாவு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு. முட்டை ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா அடிச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எண்ணெய் காய போது இதில் போடுறேன். வெந்துருச்சாங்க பார்க்கணும். இப்போ தண்ணியை விட்டு வெளியே எடுத்து நல்லா தண்ணியெலாம் நல்லா வச்சுக்கிறோம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சது பின்னாடி இந்த போண்டாவை உள்ள பின்னாடி இந்த காலிஃப்ளவர் போண்டா ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம்.